ஒரு கேரக்டர் ஹெட் டர்ன் எப்படி பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கட் அவுட் பிகினர் அனிமேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிகினர் அனிமேட்டராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரஃப் ஸ்கெட்சில் ஒரு ஹெட் டர்ன் பண்ணுறேன். ரொம்ப பேசிக்கான கேரக்டராக இருந்தாலே போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மட்டும் இருந்தாலே போதும். இங்கே ரெட் அண்ட் க்ரீனில் தெரியுதுல்ல, இது ஆனியன் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ஆனியன் ஸ்க்ரீன் பொதுவாக எல்லா அனிமேஷன் சாஃப்ட்வேர்லேயுமே இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணும்போது உங்கள் அனிமேஷன் டைமிங் சென்ஸ் ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகும். இந்த பேசிக் ஹெட் டர்ன் பண்ணும்போதே நான் இதில் ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன், செட்டிலும் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இதில் கேரக்டர் அப்ளை பண்ணும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச், செட்டில் எல்லாம் அப்ளை பண்ண ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அனிமேஷன் தான் இது. இந்த அனிமேஷன் இல்லை, பொதுவாக நீங்கள் எந்த அனிமேஷன் பண்ணாலுமே ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அனிமேஷன் பண்ணி அதுக்கு அடுத்து நீங்கள் அதுக்கு மேலே கேரக்டர் அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த அனிமேஷன் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் என்னோடய கேரக்டரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நம்ம பண்ண அந்த ரஃப் ஸ்கெட்ச் மேலேயே நம்மளோட கேரக்டர் அப்டேட் பண்ணிகிட்டே வரும். அட் சேம் டைம் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது அதையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கலர் அண்ட் ஹைலைட்டும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேரக்டர் பேக் சைடில் இருந்து சவுண்ட் வருது, அதுக்கு கேரக்டர் ரியாக்ட் பண்ணுது. அதாவது சவுண்டு வர பக்கம் கேரக்டர் திரும்புது. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்லேருந்து சவுண்ட் வருது, அதுக்கு கேரக்டர் திரும்பி பார்க்குது. ஆனால் ஒரு அனிமேட்டராக நீங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். கேரக்டர் சவுண்டு வர பக்கம் பட்டுன்னு திரும்புதில்ல, ஆனால் கேரக்டர் சவுண்ட் வர பக்கம் பட்டுன்னெலாம் திரும்புகிற. முதல்ல அதோட ஐபால் மட்டும் மூவ் ஆகுது, சவுண்டு வர டைரெக்ஷனை அந்த ஐபால் மட்டும் நோட் பண்ணுது. செகண்டு, அதோட ஓவரால் ஹை வந்து மேலே லைட்டாக ஸ்கேல் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஐப்ரோவும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகுது. டோட்டலாக அந்த ஹையோட மூமெண்ட் மட்டும் நம்ம ஒரு 3 ஃப்ரேமுக்கு வச்சுருக்கோம். 3 ஃப்ரேம்னா 3 ஃப்ரேம்னு கவுண்ட் வராது. நம்ம இந்த அனிமேஷன் வந்து டூஸில் பண்ணுறோம். டூஸ்னால் ஃபஸ்ட் 2 ஃப்ரேமில் நம்ம ஒரு கீ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட 3rd ஃப்ரேமில் ஒரு கீ வைப்போம், 5th ஃப்ரேமில் ஒரு கீ வைப்போம். இடையில 2nd 4th அந்த கீயெல்லாம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ 6 ஃப்ரேமுக்கு வெறும் ஹையோட மூமெண்ட் மட்டும் நம்ம பண்ணுறோம். இந்த மூவை ஆன்டிசிபேஷன்னு சொல்லுவாங்க. இது பெருசாக ரீட் ஆகலை அப்படின்னாலும் இதை நீங்கள் வைக்கலைன்னு சொன்னால் ரீட் ஆகலைன்னு சொல்கிறவங்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
இதை பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக மேஜர் மூவியும் பண்ணலாம். ஆனால் ஒரு அனிமேட்டரையும் ஒரு சுமாரான அனிமேட்டரையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன மூமெண்ட் தான் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பாடி மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். அதே சமயம் லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஒரு சின்ன மூமெண்ட்டு தான். ஓவரால் கேரக்டரை சின்னதாக லைட்டாக மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் டர்ன் ஆகுது. கேரக்டர் லைட்டாக டவுனில் இறங்கி லைட்டாக சைடில் மூவ் ஆகிற மாதிரி நம்ம டர்ன் பண்ணுறோம். இந்த ஏரோ மார்க் டைரெக்ஷனில் தான் கேரக்டர் கொஞ்சம் மூவ் ஆகுது. இந்த ஏரோ மார்க்கோட ஆர்க்கில் தான் நம்ம ஓவரால் கேரக்டரோட அனிமேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கேரக்டரோட ஃபேஸ் வந்து லைட்டாக நான் கர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாத்தை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்துட்டு ஒரு மாதிரி கர்வ் ஆகி போகும்ல, ஸோ அது மாதிரி அந்த ஃபேஸை லைட்டாக கர்வ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா, நீங்கள் இருக்கிற ஃப்ரேம்லேருந்து அடுத்த ஃப்ரேமுக்கு மாறும்போது பெருசாக ஜர்க்கி ஃபீல் எதுவும் கிடைக்காது. ஓரளவு ஸ்மூத்தான மூமெண்ட்லேயே இருக்கும். ஸோ அடுத்த ஃப்ரேம்லேயும் போன ஃப்ரேமில் என்ன பண்ணுமோ அதையே ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ரேமையும் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேம்லேயும் அதுக்கு முந்தின ஃப்ரேமை பேஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக கேரக்டர் நம்ம ஃபுல்லாக டேர்ன் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் டச் செகண்டரி ரியாக்ஷனை மட்டும் இங்கே ஆட் பண்ணிட்டோன்னா இந்த அனிமேஷன் முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஹையோட மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃபைனலாக முடிக்கும் போதும் ஹையோட மூமெண்ட்லேயே தான் முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு செட்டில் ஆகுறது ஐப்ரோ தான் செட்டில் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் நல்லா பெட்டராகவும் தெரியும். இதுதான் இந்த அனிமேஷனோட டைம் லைனு. இந்த டிஸ்டன்ஸில் தான் நான் ஓவரால் அனிமேஷனே பண்ணியிருக்கேன். நீங்களே இதே மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அனிமேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அனிமேஷன் ஃபீல்டில் இருக்க, ட்ராயிங் ஸ்கில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அனிமேஷன் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.